செலிப்ரேஷன் மோட் கான் ராங் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து இவங்க இந்த காதல், ஃபன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதை விட அதிகமாக வந்து சண்டை தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். அந்த சண்டை பற்றின ஒரு ஏவியை வந்து பிக் பாஸ் போட்டு காட்டும்போது நடுவுலேயே ஒரு பிரச்சனை. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு சண்டை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சண்டை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு விஷயத்துல வந்து வாட்டர் மெலனுக்கு அகெயின்ஸ்டா மொத்த ஹவுஸும் நிக்கிறாங்க. பட் வாட்டர் மெலன் மேல தப்பு இருக்குன்னா, அதே சமயத்துல பிரவீன் அவர்கள் மேலயுமே, கானா வினோத் அவர்கள் மேலயுமே 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. வாட்டர் மெலன் வந்து என்னதான் வந்து புரிஞ்சுக்காம, கொஞ்சம் ஒரு மாரி ஒரு பேச தெரியாம பேசுற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு மாரியான விஷயங்கள அவரு செஞ்சதாக இருந்தாலுமே, அதே சமயத்துல இவங்க 2 பேரும் வாலண்டியரா அவர வந்து ட்ரிகர் பண்ற மாரியும், நோண்டுற மாரி தான் இந்த ஒரு வாரத்துல இந்த கடந்த ஒரு 2, 3 நாளா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. வாட்டர் மெலன் அமைதியா இருந்தாலும், இவங்க 2 பேரும் போயிட்டு அவர ஒரு மாரியா ப்ரொவோக் பண்ணி, சும்மா இருந்தவர வந்து நோண்டுறது, இந்த மாரியான விஷயங்கள் வந்து இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வாட்டர் மெலன் மேல மட்டும் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க மேலயும் தப்பு இருக்கு. அதே சமயத்துல வாட்டர் மெலன் வந்து எந்த ஒரு தப்பும் செய்யலையா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. வாட்டர் மெலனுமே வந்து லேசுப்பட்ட மனுஷன் கிடையாது. அவருமே கொஞ்சம் குதர்க்கமான ஆளு தான். பட் எனிவேஸ் இந்த ஒரு செலிப்ரேஷன் மோட் வந்து செலிப்ரேஷனாக போல கடைசி வரைக்கும் சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் தான் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.